எனக்கு பெரியம்மா முறையாக வேணுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு, ஒரு புள்ள வந்து படிச்சுட்டு அவனோட டீனேஜ்லேயே அவன் பெங்களூர் போய் சாஃப்ட்வேராக செட்டில் ஆகிட்டான். பொண்ணு மட்டும் ஒரே பொண்ணு. அந்த பொண்ணை வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. அவங்களோட தங்கச்சி, அக்கா அவங்களாம் வந்து பக்கத்து கிராமங்களில் இருந்தாங்க. அவங்களும் கல்யாணம் பண்ணின்னு போய் பக்கத்து கிராமங்களில் இருந்தாங்க. இவங்களும் ஓரளவுக்கு வசதி தான், அவங்களும் ஓரளவுக்கு வசதி தான். ஆனால் அவங்களாம் வந்து அவங்களோட பசங்களாம் வந்து கிராமங்கள்லேருந்து இவங்க ஊருக்கு வரணும் படிக்கிறதுக்கு. எல்லாத்துக்குமே மிடில் ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, எலிமெண்ட்ரி ஸ்கூலு, காலேஜு எல்லாத்துக்கும் நடந்து வரணுங்க. நடந்து 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 வரணும். ஆனால் இவங்க பொண்ணுக்கு எப்படின்னா எல்லாமே வந்து அது டவுனில் இருந்ததுனால அப்படி வசதி இருக்காது. தப்புன்னு நான் சொல்ல வரல. என்னென்னா பக்கத்தில் இந்த பக்கம் பக்கத்து தெருவு எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அது முடித்த உடனே இந்த பக்கத்து தெருவு 5 நிமிஷத்தில் மிடில் ஸ்கூலு, அது முடித்த உடனே இன்னாண்ட பின்பக்க தெருவு வந்து ஹை ஸ்கூலு, அது முடித்த உடனே 5 மினிட்ஸில் பஸ் ஏறினாக்கா இது காலேஜுக்கு 15 மினிட்ஸ். இதே மாதிரி தான் அந்த பொண்ணு வளர்ந்தது. அதே மாதிரி ஒரு சின்ன துரும்பை கூட கிள்ளி போட விட மாட்டாங்க அவங்க அம்மா. எந்த வேலையும் செய்யக்கூடாது. பொண்ணு கடன்னு ஓடி போய் அவங்க அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. ஆனால் அவங்க அக்கா பொண்ணு, தங்கச்சி பொண்ணுலாம் வந்ததுன்னா அவங்களெல்லாம் வந்து அரிசி வாங்கிட்டு வா, பருப்பு வாங்கிட்டு வா, போய் காய்கறி வாங்கிட்டு வா, நீ போய் வந்து இது மாதிரி கடைக்கு போயிட்டு வா, அந்த வேலைலாம் வாங்குவாங்க. ஆனால் பொண்ணை வந்து வீட்டு உள்ளேருந்து எந்த வேலைக்கும் அனுப்பாமல் அவ்வளோ செல்லமாக வளர்த்தாங்க. அந்த மாதிரி பாகுபாடு பார்ப்பாங்க. அக்கா தங்கச்சி குழந்தைங்களுக்கே இவங்க பொண்ணு வந்து வசதி, அவங்களாம் மட்டம், அந்த மாதிரி வந்து பாகுபாடு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பாகுபாடு பார்த்து அந்த பொண்ணுக்கும் அதே ஒரு மைண்ட் செட்டப்பில் வளர்த்தாங்க. இவங்களாம் அவங்க பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணுலாம் வந்து எந்த வேலை வேணாலும் செய்யலாம், அவங்களாம் கிராமம், நீ தான் வந்து டவுனு அப்படின்னு. அதே மாதிரி மேக்கப் போடுறது. மேக்கப் எல்லாருமே போடுவாங்க, கேர்ள்ஸு, தப்பு கிடையாது. ஆனால் ஓவர் மேக்கப் அடிக்ட். என்னென்னா எந்நேரம் மேக்கப் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளாம் ஒல்லி ஆகணும்னு தான் ஆசைப்படுவோம், அவங்க குண்டாகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா குண்டானா முழுமுழுன்னு இருப்பாங்களாம். அப்போ வந்து என்ன ஆகுமா, கையெலாம் ஷைனிங் ஆகி இன்னும் கலராக ஆவாங்களாம். அப்படிலாம் வந்து ரொம்ப சீரியஸாக அதுக்காகலாம் ஒர்க் பண்ணுவாங்க. சீரியஸாக அதுக்காக சாப்பிட்டு தூங்குறது. அதுக்கப்புறம் முகத்தில் எந்நேரம் எதையாவது தடவிக்கினாக்கா வெள்ளையாடுவாங்களாம். பால் ஏடு, பப்பாளி பழம், அதுக்கப்புறம் வந்து தயிர், எலுமிச்சம்பழம் கலந்து ஜூஸ் கலந்து தயிர், சந்தனம் கலந்து தயிர், இதெல்லாம் ஃபேஸ் பேக்காக போடுறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் வந்து இதுவே வேலையாகவே இருப்பாங்க முழு நேரம். அந்த பொண்ணோட முழு நேர வேலை படிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, மேக்கப் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது பூசிக்கிறது, இதே தான். அதுக்கப்புறம் படிக்கிறது, ஒரு காலேஜ் வந்தவுடனே படிக்கிறதையும் விட்டுட்டு மேக்கப்பில் இறங்கிடுச்சு. எல்லாமே மேட்சிங் போடுறது, வளையல்லாம் எல்லாமே மேட்சிங் போடுறது, மேட்சாக ட்ரெஸ் பண்ணுறது, அதில் வந்து இறங்கிடுச்சு. படிப்பில் வந்து இது இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி, நம்மளை வந்து ஒரே பொண்ணு தானே வச்சுருக்கோம், நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வந்த ஒரே மாப்பிள்ளை, ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அது செகண்ட் இயர் தான் காலேஜ் படிச்சுருந்தது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட இந்த பொண்ணு வந்து 1 நாள் 2 நாள் மாப்பிள்ளை வீட்டில் இருந்ததுனாக்கா மீதி வாரத்தில் 5 நாள் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கும். அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தால் நேராக வர்றது, கறி சாப்பிட்றது, மீன் சாப்பிட்றது, நல்லா வறுத்து கொடுப்பாங்க, பொரிச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்ணும், மூஞ்சில் தடவிக்கணும், தூங்கணும். இதே தாங்க லைஃபு. இப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. தூங்கணும். மாப்பிள்ளை வந்து சாட்டர்டே சண்டேல இவங்க வீட்டில் பார்த்துட்டு போவார். திருப்பி ஒரு நாள் 2 நாள் அங்கே போய் மாப்பிள்ளை கூட ஊரில் இருப்பாங்க. மறுபடியும் இவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. இவங்க அம்மா வீட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வாழ்ந்தாங்க. இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி இருந்ததுனால அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து, அவர் ஏற்கனவே ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அது என்ன பிஸ்னஸ்ன்னு தெரியல, ஆனால் பிஸ்னஸ் ஏதோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பார்ட்டியாக மாறிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆரம்பித்து அவரை கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா இந்த பொண்ணு கூட இருந்தாவது கேட்கலாம். இந்த பொண்ணு தான் வந்து வீட்டில் இவங்க அம்மா வீட்டில் வந்து உக்காந்துக்குது இல்லை. இவர் சாட்டர்டே சண்டேயில் வர்றது, இந்த பொண்ணை குழந்தையும் இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை, ஒரு பையன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து ஒரு பொண்ணும் பிறந்தது. ஒரு பையன், ஒரு பொண்ணு. அதை வந்து பார்த்துட்டு போகிறது. அதுக்கப்புறம் வந்து மீதி நேரம்லாம் பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட தண்ணி அடிக்கிறது. இதே மாதிரி இருந்து நிறைய தண்ணிக்கு அவர் அடிக்ட் ஆகிட்டார். இது எப்படி மேக்கப்புக்கு அடிக்ட் ஆகிட்டு, அது மாதிரி அவர் தண்ணிக்கு அடிக்ட் ஆகி ரொம்ப தண்ணி குடிச்சு உடம்பெல்லாம் கெட்டு போச்சு, லிவர் கிட்னிலாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிக்காகி ஜாண்டிஸ் வந்துருச்சு. ஜாண்டிஸ் வந்து டாக்டர்கிட்ட சேர்த்ததுக்கு இனிமேல் வந்து இவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு சொட்டு ட்ராப்ஸ் ட்ரிங்க்ஸ் குடித்தா கூட இவர் காலி அப்படின்லாம் சொல்லி டாக்டர்லாம்
வார்ன் பண்ணி அனுப்பியும் அவர் கேட்கவே இல்லை. இந்த பொண்ணு இது வந்து இதுக்கப்புறம் தான் ஊருக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது, எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு அம்மா இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் செய்கிறாருன்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் ஆம்பளைங்களாம் அப்படி தான் இருப்பாங்க, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டாங்களாம். ஆம்பளைங்களாக இருந்தான்னா பொம்பளைங்களாக இருந்தானா எல்லாருமே ஒழுக்கமாக தானங்க இருக்கணும். ஸோ அவங்க வந்து ஆம்பளைங்களாம் அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பாங்க, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு விட்டு இருக்குது. இது அப்படியே நல்லா பயங்கர குடிகாரனாகி அவர் வந்து லிவர்லாம் கெட்டு போய் டாக்டர் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அவர் செத்துட்டாருங்க. செத்துட்டதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து இவங்க அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிது. என்னென்னா, நீ என்னை படிக்க வச்சுருக்கலாம், காலேஜ் செகண்ட் இயரில் என்னை நிறுத்திட்டு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. அவங்க படிச்சுட்டாங்க. இப்போ கிராமங்கள்லேருந்து வந்து படித்தாங்க பாருங்கள், அவங்க சித்தி பசங்க பெரியம்மா பசங்க, அவங்களாம் வந்து படித்து நல்ல எம்ஏ எம்காம் பிஎட் பிஹெச்டி இதெல்லாம் படித்து பெரிய பெரிய ஜாபுக்கு போயிட்டு நல்ல நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணின்னு போயிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷனுக்குலாம் வரும்போது நிறைய நகைலாம் போட்டுக்கின்னு ரிச்சாக நல்லா வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு இப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் முன்னாடி நீங்களாம் விட உங்களெலாம் விட நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு பந்தா காட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து அவங்களாம் வந்த உடனே வயிறு எரிய ஆரம்பித்து, இவங்க அம்மாவுக்கு வந்து வயிறு எரிய ஆரம்பித்து எல்லாருக்கிட்டையும் புலம்புறது, என் பொண்ணு லைஃப் இப்படி ஆகிடுச்சு, என் பொண்ணு லைஃப் இப்படி ஆகிடுச்சு. இவங்க வந்து ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துன்னு தானே இருக்காங்க. ஆனால் வந்து இவங்க மற்றவங்க வாழறதை பார்த்துட்டு, ஐயோ என் பொண்ணுக்கு இப்படி ஆகிடுச்சு, அவங்க மட்டும் அந்த பொண்ணு என் பொண்ணு ஏஜ் தான், அது மட்டும் புருஷன் கூட வாழுது, இது மட்டும் புருஷன் கூட வாழுது, இவங்க வாழறாங்க அவங்க வாழறாங்க பாரு அப்படின்னு சொல்லி வயிறு எறியது புலம்புறது இதே மாதிரியே இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அதே மாதிரியே பாரு இவங்க வாழறாங்க அவங்க வாழறாங்க, சித்தப்பா பொண்ணு வாழுது, பெரியப்பா பொண்ணு வாழுது, சித்தி பொண்ணு வாழுது, எல்லாரும் வாழறாங்க, அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, என் லைஃப் இப்படி ஆகிடுச்சு என் லைஃப் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி இப்போவும் நல்லா ட்ரெஸ் பண்ணுது, நல்லா தான் சாப்பிடுது தூங்குது, அதே மூஞ்சில் போடுறது விடலை, மேக்கப் போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த லைஃப் இல்லைல்ல, ஹஸ்பண்ட் கூட இருக்கிற வாழற வாழ்க்கை. அதனால் வந்து அந்த மாதிரி புலம்பிக்கிட்டு, நீ படிக்க வச்சுருக்கலாம், நீ படிக்க வச்சுருந்தீங்கன்னா நானும் படித்து இவங்கள மாதிரி வாழ்ந்திருப்பேன், என்னை வந்து நீ படிக்க வைக்காமல் நீ வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சண்டை போட்டு கிரேஸியாக ரொம்ப கிரேஸியாக மாதிரி என் நேரமும் சண்டை போடுறது அவங்க அம்மாக்கிட்ட. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்த வீட்டுக்கு போய் தனியாக அவங்க தனி போர்ஷனில் தான் இருந்தாங்க. இது இவங்க ஹஸ்பண்டு குழந்தைங்க. ஸோ அந்த குழந்தைங்களோட அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கிறது, அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துடுறது. அம்மா வீட்டுக்கு வந்தாலே அம்மாக்கிட்ட சண்டை போடுறது. அவங்க அம்மா வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் என் பொண்ணு இந்த மாதிரி சண்டை போடுறா, என் பொண்ணு இந்த மாதிரி சண்டை போடுறான்னு எங்ககிட்டலாம் புலம்புவாங்க. ஸோ இப்போ வந்து இப்பயும் அப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு. என்னென்னா, இதுலேருந்து என்னென்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம லைஃப்பை நம்ம கம்முன்னு வாழணும், அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கவே கூடாது இல்லைங்களா. அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், அது அடுத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. நம்மளோட லைஃப்பை நம்ம கரெக்டாக நியாயமாக வாழணும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியும் ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு அப்படி ஆயிடுச்சுன்றதுனால மற்றவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி ஆயிடணுமா, அந்த மாதிரி கூட நினைக்கலாங்களா, அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ இன்னொரு உண்மை கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேங்க. இது உண்மை கதை. இது நிஷா விலாக்ஸில் நிறைய இந்த மாதிரி உண்மை ஸ்டோரிஸ் போட்டுட்ருக்கேன். யூடியூப்லேயும் பாருங்கள், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் பாருங்கள், பார்த்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு உண்மை கதையோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.